Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.12 question number 5 வாங்க question குள்ள போலாம். A pole has to be erected at a point on the boundary of a circular ground. So இப்போ நம்ம வந்து ஒரு circular ground இருக்கு. இப்படி ஒரு circular ground இருக்கு. இதோட diameter. So diameter பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க 20 மீட்டர்னு சொல்றாங்க. So diameter of 20 meter. அப்ப எனக்கு இதோட diameter வந்து பாத்தீங்க அப்படினா 20 centimeter. ஓகேவா இப்போ பார்த்தோம் அப்படினா in such a way the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q அதாவது இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்ல நான் ஒரு போல் அந்த ஒரு போலை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா நிக்க வைக்கிறேன் சரிங்களா சோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு போலை வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்க வைக்கிறேன் அப்படினா இதுக்கு கேட் நான் வந்து இது ஒரு மூடுற மாதிரி ஒரு கேட் ஒன்னு நான் வைக்க போறேன் அந்த கேட் பாத்தீங்கன்னா அதோட ரெண்டு பாயிண்ட்டுமே உங்களுக்கு இந்த இதுல பவுண்டரியில தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்போ அதாவது இதுதான் P இதுதான் Q ஆப்போசிட் சைடுல ரெண்டு கேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு உங்களோட போல் வந்து இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா சோ இப்படி உங்களால ஆப்போசிட் சைடு இருக்கிற கேட்டை வச்சு இந்த போலுக்கு ஒரு கேட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படினு கேட்டிருக்காங்க எஸ் முடியும் இஸ் இட் பாசிபிள் டு டு சோன்னு கேட்டிருக்காங்க எஸ் இட் இஸ் பாசிபிள்னு எழுதுங்க அப்படி உங்களால கேட் பண்ண முடியும் அப்படினா என்ன distance what distance from the two gate should be the pole to be erected so அப்படி நிக்கணும் அப்படினா இந்த ரெண்டு கேட்டுமே எந்த டிஸ்டன்ஸ்ல வெச்சீங்கனா உங்களால அதாவது இங்க இருந்து கயிறு கட்டினீங்கனா எப்படி இந்த போலை உங்களால ஸ்ட்ரைட்டா நிக்க வைக்க முடியும் அப்படினு கேட்டிருக்காங்க சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இத வந்து ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ண போறோம் சோ ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணும்போது இது பார்த்தோம் அப்படினா இப்போ இங்க இருந்து நான் இங்க ஒரு ஜாயின் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இதுல இருந்து இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சோ இப்போ பாருங்க இது எனக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு இந்த இடத்தை நான் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த இடம் இருக்குது இல்லையா போல்ல இருந்து Q வரைக்கும் இப்போ இதுதான் என்னோட போல் நிற்கிற இடம் ஸோ போல்ல இருந்து Q வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நான் x - 4ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா ஸோ அந்த பவுண்டரி இஸ் 4 மீட்டர் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்லி ஃபிக்ஸ்டு கேட் P அண்ட் Q அந்த பவுண்டரி இஸ் 4 மீட்டர் கொடுத்ததுனால இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்ததுனால இதுக்கு நான் வந்து x - 4ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வச்சு இந்த சம்மை வந்து கேரி அவுட் பண்ண போறோம் ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ வந்து பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண போறோம் ஸோ பித்தாகரஸ் தியரம் ஸோ பித்தாகரஸ் தியரம் அவர் என்ன சொல்லியிருக்காரு நமக்கு ஆல்ரெடி அந்த தியரம் தெரியும் ஸோ தெரியல அப்படின்னா நம்ம இன்னொரு வாட்டி இப்போ ரீகேப் பார்த்துக்கலாம் தட் இஸ் AC ஸ்கொயர் which is equal to AB square plus BC square இதுதான் அந்த தியரம் சரிங்களா ஸோ இந்த தியரத்து படி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியறதுன்னா இங்க வந்து இப்போ AB AC அதெல்லாம் இல்லாம வெறும் PQன்னு இருக்குது இல்லையா இப்போ எது நம்ம ஹைபாட்டென்யூஸ்னு எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளோட ஹைபாட்டென்யூஸ் ஸோ இதோட ஸ்கொயர் which is equal to other two sides அப்போ x square plus x minus 4 the whole square அதை தான் நம்ம இப்போ எழுத போறோம் அதாவது x square plus x minus 4 the whole square which is equal to 20 square ஓகேங்களா ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா இந்த இது சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணிட முடியும் ஸோ x square அப்படியே இருக்கட்டும் இது வந்து a minus b the whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்போ அகெயின் நமக்கு x square minus 2ab ஸோ 2 into 4 into xன்னு வந்துடும் plus 4 4s are 16 which is equal to 400 ஓகேவா ஸோ இப்போ x square வந்து 2x square minus 8x plus 16 minus 400 equal to 0 ஸோ 16 minus 400ன்னு இருக்கு சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ 2x square minus 8x minus 384 equal to 0 ஸோ இது எல்லாமே 2ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ 2ஆல டிவைட் பண்ணோம்னா x square minus 4x minus 192 equal to 0 ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 192 வரணும் ஆடோ சப்ராக்டோ பண்ணால் நமக்கு 4 வரணும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 16ம் 12ம் ஸோ 16 into 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 192 வரும் இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 கிடைக்கும் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறேன் இப்போ என்னோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா இங்க x ஸ்கொயர் கூட கோஎஃபிஷியன்ட் இல்லன்றதுனால நான் இத டிவைட் பண்ணல சோ என்னோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ x - 16
எக்ஸ் மைனஸ் 16 ஒரு ஃபேக்டர், அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 12 ஒரு ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16 ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நமக்கு நெகட்டிவில் வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் எப்போவுமே நெகட்டிவில் இருக்க முடியாதுன்றதுனால ஸோ நெகட்டிவ் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் போது therefore x which is equal to 16ன்றதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ p வந்து 16, ஏன்னா p equal to xன்றதுனால நம்ம p equal to 16ன்னு எடுத்துப்போம் ஒரு சைடுக்கான கேட்டு. இன்னொரு சைடு வந்து x மைனஸ் 4ன்றதுனால 16 மைனஸ் 4. அப்போ q equal to x மைனஸ், அதாவது 16 மைனஸ் 4 போது உங்களுக்கு 12ன்னு வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கேட்ஸ். ஓகேங்களா? the pole should be erected from p and q is 16, 12 அப்படின்னு போட்டு மீட்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.